அன்பர்களே, முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த காணொளியில் கர்மா வினைன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் விரிவாக சொல்கிறேன். நாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், அது மூலியமாக நம்ம தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்ற கருவிகள் மூலமாக வினைகளை செயல்களை செய்கிறோம். வினைன்னா என்ன? செயல்தான் வினை. எல்லா செயல்களும் வினையாகுமா? ஆகாது. நான் அப்படிங்கிற நினப்போடு செய்கின்ற செயல்கள் எல்லாமே வினையாகும். நான் என்கின்ற நினப்பை தருவது எதுன்னு சொன்னீங்கன்னா ஆணவ மலம் தான் நான்கிற நினப்பை தரும். இந்த ஆணவத்தினால் வருவது தான் வினை. ஆணவ மலம் நீங்கிவிட்டால் வினையும் நீங்கிடும். எனவே ஆணவ மல சார்பினால் உண்டாவது வினை. நாம் அனைவரும் 3 வழியில் வினைகளை செய்கிறோம். என்னன்னா, மனத்தினால் வினை உண்டாகிறது, சொல்லுனால் வினை உண்டாகிறது, நாம் பேசுகிற சொற்களும் வினையை உண்டாக்குறது, செயலால் வினை உண்டாகிறது. ஆதலால் மனம், வாக்கு, காயத்தினாலே வினைகளை பெருக்கி கொண்டு அப்படியே பாவத்தெல்லாம் சேர்க்குறோம், புண்ணியத்தையும் சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. மனதில் பிறருக்கு நல்லது செய்யது நினைத்தா அது வினை. மனத்தினால் நினைப்பதும் வினை. சும்மா இருந்தால் தானே வினை உண்டாகாது என சில பேர் சொல்கிறாங்க. சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னா கூட சொல்கிறாங்க. சும்மா இருக்க முடியுமா? பார்ப்பதுக்கு சும்மா இருப்பது மாதிரி தோணும், ஆனால் மனம் சும்மா இருக்குமா? எனவே மனம், மொழி, செயல்களால் எண்ணற்ற வினைகளை செய்கிறோம். இப்போது நாம் மனம், மொழி, செயல்களால் செய்யப்படும் வினைக்கு என்ன பேர் தெரியுமா? ஆகாமியம்னு பேர். ஆகாமியம்னா என்னன்னா, காமியம்னா விருப்பம்னு அர்த்தம். நாம் விரும்பி செய்வதெல்லாம் வினை, ஆகாமியம்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நாம் நல்வினை, தீவினை அப்படின்னு சொல்கிறோம். நல்வினை, தீவினை என்று 2 வகைப்படுகிறது இந்த ஆகாமியம். இப்போ நாம் செய்கின்ற வினைகள் எல்லாமே தூள வினை, கண்ணுக்கு தெரிகிற வினை. தூள வினைன்னா அதாவது பருமையான வினை, அதாவது நமக்கு புலப்படும், கண்ணுக்கு புலப்படுதா இல்லையா, நம்ம செய்கிறதே தப்பு. நம்ம செய்கிற வினைகள் நமக்கு தெரிஞ்சு தானே செய்கிறோம், வினை செய்கிறோம். அப்போ பிறருக்கு தீமை செய்கிறோம் என்று தெரிந்தது தானே செய்கிறோம், தெரியாமலா செய்கிறோம். நமக்கு புலப்படுகின்ற வினை தூள வினை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வினைகள் நுட்பமான நிலை அடைஞ்சு நுண்ணிய நிலையில் தங்கி, அது எங்கே போய் தங்கும் தெரியுங்களா? தங்கியிருக்கும் தெரியுமா? நம்ம புத்தியில் தான் தங்கியிருக்கு. அது நம்மிடத்தில் தான் தங்கியிருக்குது, எங்கேயும் போயிடல. அந்த புத்தி எங்கே உள்ளது உங்களுக்கே தெரியும். நம்ம 36 தத்துவங்கள், ஐயா சொன்னதை 36 தத்துவங்கள் சொன்னேன் இல்லையா? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொன்னேன்ல. அதில் ஒரு தத்துவம் தான் புத்தி தத்துவம். அது நம்ம சூக்கும சரீரத்தில் இருக்குது. சூக்கும சரீரத்துக்கு அழிவு இல்லை, அது நல்லா தெரியும். முத்தி அடையிற வர சூக்கும சரீரம் அழியாது. இந்த வினைகள் புத்தியில் நுண்ணிய நிலைகளில் இருந்து எந்த பிறப்புக்கு போனாலும் அங்கேயும் தொடரும். வினை தொடருது. அந்த புத்தியில் இருக்கின்ற வினைகளுக்கு, அந்த புத்தியில் இருக்கிற வினைகளுக்கு ஒரு பேர் உண்டு. அதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மான்னு பேர். இதுக்கு நன்கு பெறப்பட்டதுன்னு ஒரு பொருள். இங்கே நல்வினை புண்ணியங்கள்லாம் தீவினை அதான் நல்வினை புண்ணியமாகவும் தீவினை பாவமாகவும் தங்கியிருக்கும். ஆகாமியமாக செய்த நல்வினை தீவினை பாவ புண்ணியங்களாக புத்தியில் அடங்கியிருக்கு. சஞ்சிதத்தை தமிழில் கிடைவினை அப்படின்னு சொல்லுவாங்க. வினைகள் நமது கணக்கில் ஏறிக்கொண்டே போகும். அந்த வினையிலிருந்து ஒரு பகுதியை தான் இறைவன் அடுத்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்காக அந்தந்த உயிர்களுக்கு சேர்க்குறான். சஞ்சிதத்திலிருந்து எடுத்த ஒரு பகுதி ஆன்மாக்களுக்கு அனுபவமாக கொடுக்கப்படுது. அந்த சஞ்சித வினையின் ஒரு பகுதிக்கு என்ன பெயர்னா பிராரார்த்தம். தமிழில் சொன்னால் நுகர்வினை, ஊழ்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊழ்வினை என்னன்னா, ஊழ் என்றால் முதிர்தல்னு பேர். பிராரார்த்தம் இந்த ஊழ்வினையை அனுபவிக்கும் போது எப்படி வருகிறதுனா, நேரடியாக வராது, உலகப் பொருட்கள் மூலமாக வரும். அதாவது மாயையின் வழியாக தான் வரும். இந்த பூரா இந்த வினை வருவதற்கு வழி என்னன்னா மாயை. வினை செய்வதற்கும் வழி வாயல் எதுன்னா மாயை தான். அப்போ இந்த உடம்பு தான் மாயை. ஏன்னா தனு கரண போகணும்லாம் மாயிலேருந்து வருது. அப்போ மனம், சொல்லு எல்லாமே மாயுடைய காரியங்கள்.
செயல் வந்து உடம்பினுடைய காரியம். மாயை வழியாக தான் வரும். மாயை மூலமாக தான் வினையை உண்டாக்குறோம். மாயை வழியாகத்தான் வினைப்பயன் நம்மை வந்து சேருகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆணவத்தில் வினை உண்டாகுது. அந்த வினைக்கு இருப்பிடம் மாயை. அப்போ வினைக்கு இருப்பிடம் உயிர் இல்லை, மாயை. வினை என்பது ஜடம். ஜடப்பொருளுக்கு இருப்பிடம் ஜடமாக தானே இருக்கும். வேறு ஏதாவது உயிரில் உள்ள உயிர் பொருளில் இருக்குமா? இருக்காது. எனவே வினைக்கு இருப்பிடம் மாயை. உலகப் பொருட்கள் மூலமாக தான் நமக்கு ஊழ்வினை வந்து பயனை கொடுக்குது. அப்படி வரும்போது நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஊழ்வினையின் பயனாக வரும் இன்ப துன்பங்களை பிறரால் வந்ததுன்னு சொல்கிறோம். இன்பம் வந்தால் இது என்னால் வந்ததுங்கிறோம். துன்பம் வந்தால் இது அடுத்தவன் எனக்கு அனுப்பிச்சுவான். துன்பம் வந்து அடுத்தவன் எனக்கு கொடுத்தான், இது பிறரால் வந்தது. இன்பம் வந்தால் இது என்னுடைய முயற்சியால் வந்ததுங்கிறோம். துன்பம் வந்தால் அதை பிறர் மேலே பழி போடுறோம் இல்லையா? அப்போ பிறரால் வந்தது என்கிறோம். அவங்கள சும்மா விடுவேனா அப்படின்லாம் எண்ணும்போது மேலும் வினைகளை பெருக்கிக் கொள்கிறோம். அவனை சும்மா விட்டுறோம் அந்த மாதிரி. அப்போ மேலும் ஒரு வினை, அந்த வினையை அனுபவிக்கும் போது இன்னொரு வினை சேருது. எனவே வினையை நாம் முயற்சியினால் தான் அனுபவிக்கணும். முயற்சி இல்லைன்னா அனுபவம் இல்லை. எனவே முயற்சியினாலே அனுபவித்து வினையை பெருக்கி அப்படியே போய்கிட்டே இருக்குது. பிராரார்த்த வினைகளால் உண்டாகுது ஆகாமியம். எல்லாம் என் செயல் என்கிற போது அங்கே தன்முனைப்பு வருது. பிறர் செய்தார்கள் அப்படிங்கிற போது தன்முனைப்பு அங்கு வந்துடுது. அப்போ தன்முனைப்பு இருந்தாலே அது வினை தான். அப்படி இல்லாமல் எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவனன்று ஒரு அணு வசையாது, எல்லாம் அவன் செயல் என்று நினச்சி செஞ்சால் வினை உண்டாகாது. எல்லாம் அவன் செயல் என்று எண்ணும் போது வினை ஏற்படாது. இப்படி பார்க்குறம்போது வினை என்ற வட்டத்துள் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ இருவினையின் காரணமாக நல்வினை தீவினை இதன் காரணமாக உயிர்கள் வந்து வினையினால் இறந்தும் பிறந்தும் போக்குவரவு புரிகின்றது. பிறப்பினால் வினை உண்டாகிறது. வினையை செய்கிறோம். அந்த வினைக்கு ஏற்றபடி தான் அடுத்த பிறவி கொடுக்கப்படுகிறது. எப்படின்னா விதையிலேருந்து மரம், மரத்துலேருந்து விதை, அப்படி மாறி விதையும் மரம் போல் இந்த வினையும் பிறவியும் மாறி மாறி வருது. வினையினால் பிறவி, பிறவினால் வினை அப்படின்னு வருது. இது இடைவிடாமல் உயிர்களுக்கு நிகழ்கிறது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் வச்சுங்களா? அப்போ ஞானிகள் வந்து இந்த வினையை பற்றி நிறைய பாட்டுகள்லாம் பாடுறாங்க. அப்போ அந்த பாட்டெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வினைன்னா என்ன, அது எப்படி வருது வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை ஒரு ஞானி என்ன சொல்லுவார்னா, நம்ம சிவஞான சித்தியாருங்கிற புத்தகத்தில் உடல் செய் கண்மம் இவ்வுடல் எவ்வாறு வந்தது எனில் விடப்படும் முன் இந்த உடல் இந்த வினை உடல் விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா விடப்படும் முன் இந்த உடல் விளைவிக்கும் அப்படின்னா உடல் செய் கண்மம், உடல் செய்கின்ற கண்மங்கள் கர்மா, அதனால் அந்த கர்மானால் இந்த உடல் வந்தது அப்படிங்கிறாரு. அப்போ உடலில் நீங்கள் என்னென்னலாம் போன்றீங்களோ அதெல்லாம் வினையாக தான். மனதனால் வாக்குனால், அதனால தான் மனசுனால் வாக்குனால் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அது வந்து வினையாக மாறி இந்த வினை தான் உங்களுக்கு அடுத்த பிறவியை கொடுக்கும். வினையை வந்து இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சொன்னாலும் ரொம்ப அது அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால் அடுத்த அப்படி பாடலோடு நிறைய விளக்கி இந்த வினை என்ன பண்ணுது போதுவாங்கிறத நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போன்னு சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். வணக்கம்.